யாராவது செய்த தீமை உங்கள் வாழ்க்கையே பாதித்தது நிமித்தமாக அவங்களுக்கு பதிலடி கொடுக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடயே நீங்கள் ஓடிட்டுருக்கீங்கன்னா இந்த நாள்லேயும் அதை விட்டுருங்க. அதை கர்த்தருடைய கரத்தில் விட்டுருங்க. கர்த்தர் நியாயம் தீர்க்கும்படியாக, கர்த்தர் அதிலே நியாயம் செய்யும்படியாக கடவுளுடைய கரத்திலே அதை விட்டுருங்க. நீங்கள் நன்மையை செய்ய நாடுங்க, நல்ல காரியங்களே பின்தொடருங்க. தீமைக்கு தீமை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தீமையே தொடர்ந்து போகாதீங்க. அது உங்களுடைய நிம்மதியும் அழிச்சிரும், உங்களை சுற்றி இருக்கிறவங்களுடைய நிம்மதியும் அழிச்சிரும், உங்களுடைய முன்னேற்றத்தையும் தடைப்படுத்தும், உங்கள் குடும்ப முன்னேற்றத்தையும் அது தடைப்படுத்தும். அதனால் நீங்கள் தீமையை தொடர்ந்து போயிட்டுருக்காம உங்கள் வாழ்க்கையில் நன்மையை செய்ய நாடுங்க, நன்மையை பின்தொடருங்க. நீங்கள் நன்மையான காரியங்களை தொடர்ந்து செய்யும்போது நன்மையான காரியங்கள் உங்களை பின்தொடரும்.